ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட்டில் இருந்த ஒரு இடம் பழனி. அது கூட சடனாக ஆட் ஆன பிளான் தான் கொடைக்கானல் ட்ரிப். அப்படி ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம்னு சாட்டர்டே மார்னிங் 3 மணிக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் பிளான் பண்ணது கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் மலை வாரத்தில் ரீச் ஆகிடணும்னு. பட் நம்ம பிளான் படி எப்போது நடந்திருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து பப்ளிக் ஹாலிடே ப்ளஸ் ஹெவி டிராஃபிக். ரீச் ஆகுறதுக்கு 11 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. போக போக கிளைமேட் செமையாக இருந்துச்சு. கிட்ட ரீச் ஆன மாதிரி ஒரு ஃபீல். பட் அதுக்கப்புறமும் 3 hours கிட்ட போக வேண்டியது இருந்துச்சு. ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ரெஃப்ரெஷ் ஆகலாம்னு வத்தலகுண்டில் கௌரி கிருஷ்ணான்ற ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸ்டார்டிங்கில் டிராஃபிக் இருந்தாலும் கிட்ட போக போக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அன்பிளான் ட்ரிப் தான். பட் டைம் ஆச்சும் பிளான் பண்ண மாதிரி ரீச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம். பட் அதுவுமே லேட் ஆகிருச்சு. நாங்கள் இந்த ட்ரிப்பில் போன எல்லா ஹோட்டல்ஸுமே ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்டாக வெளியே போனால் ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் பண்ணுற விஷயம் ரெஸ்ட் ரூம். அதுவும் லேடிஸாக கிளென்லினஸ் முக்கியமாக எதிர்பார்ப்போம். அப்படி பார்த்தா நாங்கள் போன ஹோட்டல்ஸ் எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. த்ரீ ஹார்ஸ் ட்ராவல் முடிச்சு நாங்களும் மலை அடிவாரத்தை ரீச் ஆகிட்டோம். வெளியே நகராட்சி டோலில் இ-பாஸ் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ட்ரெக்கிங்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ரிங்காக ஏற ஏற சீனரிஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. மலைக்கு மிடில் குட்டி குட்டியாக நீர் வீழ்ச்சி, அங்கங்கே ஒரு வீடு, கொஞ்சம் நேரம் அப்புறம் அணைக்கட்டு, அப்புறம் குட்டி குட்டி மங்கீஸ், டிஃப்ரெண்ட்டாக மரம் எல்லாமே விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அந்த சீனரிஸ்க்காகவே பொறுமையாக போயிட்டுருந்தோம். கொடைக்கானலில் இன்னொரு அட்ராக்டிவான விஷயம் என்னென்னா கலர்டு ஃப்ரூட்ஸ் தான். எங்கள் மாமா அடிக்கடி போகும்போது வாங்கிட்டு வருவாங்க. நிறைய சீஸ்னல் அண்ட் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். மொடவாட்டுக்கால், மலைப்பூண்டு, அப்புறம் ஃப்ரெஷ் கேரட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதோட அவகேடோ எல்லார் வீட்லேயும் இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அவகேடோ நம்ம ஊர் சைடு ரொம்பவே காஸ்ட்லி. அங்கே கேஜி 150ன்னு வாங்கிட்டு வந்தோம். எல்லார் வீட்லேயுமே அந்த மரம் இருந்துச்சு. நாங்கள் ரீச் ஆன டைம் நல்ல மிஸ்ட் ஃபார்ம் ஆகி இருந்துச்சு. ஏற ஏற தைல மரம் வாசனை, மழை தூரலும் போட்டுகிட்டே இருந்துச்சு. பார்க்கவே கிளைமேட் நல்லா இருந்துச்சு.
ஒரு வழியாக வீடு இருக்க பார்ட் ரீச் ஆயாச்சு. அப்போதைக்கு அங்கே ஊர் திருவிழா கிராண்டாக நடந்துட்டு இருந்துச்சு. அதனாலே ஹெவி டிராஃபிக் ஆயிடுச்சு. ஒரு 1/2 hour போக வேண்டிய இடத்துக்கு 1 hour கிட்ட போகிற மாதிரி கார் பைக் எல்லாமே நின்றுச்சு. அப்படியே வெயிட் பண்ணி நாங்களும் பொறுமையாக சில்வர் கேஸ்கெட் ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு போன பிளேஸ் வந்து சில்வர் கேஸ்கெட் ஃபால்ஸ் தான். கரெக்டாக நாங்கள் ரீச் ஆன டைம் அங்கே தூறல் போட்டுட்டு இருந்துச்சு. காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக நடந்து போயிட்டுருந்தோம். என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. அன்னைக்குன்னு பார்த்து பப்ளிக் ஹாலிடே, அன்னைக்கு கூட்டமும் இல்லை. நாங்கள் ஃப்ரீயாக கேஸ்கெட் ஃபால்ஸ் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கரெக்டாக மதியம் லன்ச் டைம். எப்போவும் வெளியே சாப்பிட்டா எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதுவும் மலைக்கு ட்ரெக்கிங் போகிறப்போ ஹெவி அண்ட் ஆயிலி ஃபுட்டாக எடுத்தால் சுத்தமாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனோம். கரெக்டாக ஒரு பாயிண்ட் ரீச் ஆன உடனே அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து குணா கேவ், சூசைடல் பாயிண்ட், பைன் ஃபாரஸ்ட், கோக்கஸ் வாக், டால்ஃபின் நோஸ் எல்லாமே பார்த்துட்டு கீழே ரோஸ் கார்டன் அப்புறம் படகு சவாரி போட் ஹவுஸ்க்கு ரீச் ஆயாச்சு. கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் எல்லாருக்கும் குளிர ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா மிஸ்ட் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் கீழே இறங்கி போட் ஹவுஸை சுற்றி பார்த்துட்டு சாக்லேட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பழனிக்கு 10 மணிக்கெல்லாம் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பழனி அடி வரத்துக்கு 10:30 மணிக்கெல்லாம் நைட்டு ரீச் ஆகியாச்சு.